அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம் சார்பாக ITI மாணவர் சேர்க்கை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2024-2025 கல்வியாண்டிற்கான ITI மாணவர் சேர்க்கை ஆன்லைன் மாணவர் சேர்க்கை ஏற்கனவே முடிவிட்ட நிலையில் தற்பொழுது மாணவர்களின் நலன் கருதி நேரடியாக மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். தொழிற்பயிற்சி நிலையங்களில் அதாவது ITI மாணவர்கள் நேரடி சேர்க்கை 30/9/2024 வரை நீட்டிக்கப்படுகிறது. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 102 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 311 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 2024-2025 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை கால அளவு மாணவர்களின் நலன் கருதி 31/8/2024 வரை ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மாணவர்களின் நலன் கருதி 30/9/2024 வரை இந்த மாணவர் சேர்க்கைக்கான கால அளவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி மாணவர்கள் தாம் விரும்பும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் சென்று தாம் விரும்பும் தொழிற்பிரிவை தெரிவு செய்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரலாம். தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. கல்வி உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 750 வழங்கப்படும். தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை, விலையில்லா மூடுகாலணிகள், விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதி இவை அனைத்தும் வழங்கப்படும். சென்ற ஆண்டுகளில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களில் 85% பேர் பல முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழில் 4.0 உள்ளிட்ட பல நவீன தொழிற்பிரிவுகளில் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் கீழ்காணும் அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அல்லது அதற்கு மேலும் கல்வி பயின்ற ITI மாணவர் சேர்க்கைக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடியாக சென்று இந்த மாணவர் சேர்க்கைக்கு கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இருக்கும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் அந்தந்த மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறலாம். 30/9/2024 வரை உங்களது அனைத்து விதமான சான்றிதழ்களுடன் நேரடியாக சென்று இந்த மாணவர் சேர்க்கைக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். மேலும் ITI மாணவர் சேர்க்கை குறித்த முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. www.skilltraining.tn.gov.in. இதுதான் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரகம். ITI மாணவர் சேர்க்கை குறித்த முழு விவரங்களும் இந்த இணையதளத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ப்ராஸ்பெக்டஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது 2024 ஆண்டிற்கான இணையதள மாணவர் சேர்க்கைக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ப்ராஸ்பெக்டஸ் டீடைல்ஸ், நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே ITI மாணவர் சேர்க்கைக்கு விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இந்த நேரடி மாணவர் சேர்க்கையில் கலந்து கொண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.